இன்றைக்கி இந்த வீடியோவில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச badusha ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் கோதுமை மாவில் ரொம்பவும் ஹெல்த்தியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ரெசிபிக்காக நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நான் மெஷரிங் கப் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்க வேறு டம்ளர் கூட எடுத்துக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 கப் ஆயில், 1/4 கப் நெய் ரெண்டுமா சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் 1/2 கப் நெய் கூட எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இதை நம்ம இந்த மாதிரி மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லா இடத்துலையுமே நம்ம சேர்த்துருக்க நெய், எண்ணெய் ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காண்பிக்கிறேன். பாருங்கள், இது போல் இப்போ நம்ம இந்த மாவை எடுத்து உருண்டை பிடிச்சோன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டு வரும். இதுதான் சரியான பக்குவம். இந்த பக்குவத்தில் நம்ம மாவை ரெடி பண்ணணும். இப்போ இதிலையே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்திக்கு நம்ம ரொம்ப சாஃப்டாக பிசைவோம், அழுத்தி பிசைவோம். அது போலலாம் நம்ம பிசைய தேவையில்லை. லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணி நம்ம உருட்டி எடுக்கணும், அவ்வளோதான். இந்த மாவு பிசைகிறப்போ கிராக் எல்லாம் இருக்கலாம். கிராக் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக பிசையணுங்கிற அவசியம் இல்லை. பாருங்கள், ரொம்ப சீக்கிரமாகவே இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துட முடியும். இது போல் மாவு சாஃப்டாக இருக்கணும், ஆனால் இந்த மாதிரி கிராக்ஸ் எல்லாம் இருக்கலாம். பாருங்கள், நம்ம அழுத்தி பிசையாமல் இருந்தோன்னா இதே மாதிரி பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ இதை 2 மணி நேரத்துக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி உரமாக வச்சிடலாம். 2 மணி நேரம் தாண்டி இந்த மாவை நம்ம எடுத்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து கையில் வச்சே நம்ம உருட்டி தட்டி எடுத்துடணும். பாருங்கள், இது போல் ரொம்பவும் ஈஸியாக முடிஞ்சிடும். பாருங்கள், நம்ம கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கிராக் அதிகமாகவே வரும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்புக்கு நம்ம கொஞ்சம் தட்டி எடுத்துடணும். சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு நம்ம எடுத்துடலாம். இதே போலவே எல்லா மாவையுமே நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு badusha ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துடணும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மைதா மாவு கூட யூஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது போலவே எல்லா மாவையுமே இது மாதிரி மேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். காய்ச்சதுக்கு அப்புறமா நம்ம இதை சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் நம்ம இதை சேர்த்துக்கணும். சேர்த்து கொஞ்ச நேரம் தாண்டினதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு badushaவுடைய உள்பக்கமும் சரியாக வேகும். இது போல் கோல்டன் கலரில் நமக்கு பொரிஞ்சு கிடைச்சதுமே நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். ரொம்பவும் ஈஸியாக பண்ணலாம். இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக எல்லாருமே அவங்கவுங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். இந்த சுகர் சிரப் எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை போலவே நம்ம மீதி இருக்கிற எல்லா badushaவுமே பொரிச்செடுத்து நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடணும். சுகர் சிரப்பில் சேர்த்ததுக்கப்புறமா 15 நிமிஷம் தாண்டி இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நமக்கு ஹெல்த்தியான badusha ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவும் சாஃப்டாக ஜூஸியாக இருக்குல்ல. ஆல்ரெடி நம்ம சேனலில் தீபாவளி ஸ்பெஷல் வீடியோஸ் வேறையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம சுகர் சிரப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம மாவு எடுத்தோம்ல, அதே கப்பில் 2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம காய வச்சுக்கலாம்.
இது கூட நான் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா 2 ஏலக்காவை தட்டி போட்டுருங்க. இப்போது பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி பக்குவம், கம்பி பதம்லாம் வேணாம். அதுக்கு முந்தின ஸ்டேஜ் பாருங்கள், இது மாதிரி கையில் ஒட்டுற மாதிரி வந்துச்சுனாலே நமக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.